உங்கள எத்தனை பேருக்கு பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர், பனங்கிழங்கு மாவு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. இது வந்து பாம் ஜாகரிக்கு ஈக்குவலான ஒரு ஹெல்தி ஃபுட்டுங்க. ஸோ இது வந்து நான் பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர் ரெகுலராக எங்கள் டயட்டில் யூஸ் பண்ணுவோம். தோசை, இட்லி மாவு, சப்பாத்தி மாவில் எல்லாமே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் அயன், கால்சியம், மினரல்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே ஹை கண்டென்ட் தான். ஸோ ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, போனுக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அண்ட் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு நான் ஈஸி தோசை ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்ம ரெகுலர் இட்லி தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் இந்த பனங்கிழங்கு மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா தோசை, ஊத்தாப்பம், பணியாரம், இட்லி, பல ஐட்டம் இதில் பண்ணலாம். அண்ட் இந்த மாவு நீங்கள் கஞ்சி, பாரிஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்டியான, சூப்பரான, ஹெல்த்தியான தோசை ரெடி.